வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அந்த செகண்ட் யூனிட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்த்துருந்தோம். அடுத்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பார்த்துருந்தோம். சரியா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாபிக், அது ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட மெயின் மோட்டிவ் என்னது? இவங்களோட மோட்டிவேஷனே வந்து சர்வீஸ் தான், மணி மோட்டிவ் கிடையாது. மணி ஏர்ன் பண்ணணுன்ற ஐடியாலஜி இவங்களுக்கு கிடையாது இல்லையா? இதுதான் உங்களோட மோட்டிவேஷன். சரியா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் வச்சுருக்கனால என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்குன்னு சப்ஸ்கிரைபர், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு, மெம்பர்ஷிப்காண்டி சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும், நாம் எவ்வளோ அவங்க கட்டியிருக்காங்க, எவ்வளோ இது பண்ணணுன்றது செப்பரேட்டாக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த அக்கௌண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்த்துருந்தோம் இல்லையா? ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு, அதில் வந்து வாட் இஸ் த ரிசிப்ட், அதாவது என்னென்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிசிப்ட் என்னென்ன போட்டு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ட் சைடு என்ட்ரி பண்ணணும். எதுக்கெல்லாம் பே பண்ணுறாங்களோ, பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும், என்ட்ரி வைக்கணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது ஒரு சில கேடர் பார்த்துருந்தோம். சரியா? அடுத்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த இன்கம் ஃபார் தட் ஆர்கனைசேஷன், வாட்ஸ் த எக்ஸ்பென்சஸ் ஃபார் த ஆர்கனைசேஷன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரியா? அடுத்து இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு வந்து என்ன பண்ணணும், அவங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, ப்ரீவியஸ் இயருக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க, கரண்ட் இயருக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அட்வான்ஸாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து அதை எழுதி வாட் இஸ் த கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸு கிரியேட் பண்ணணும். சரியா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதில் பாரு, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரீட்மெண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when subscription received for a current year, previous year and subsequent period, அதாவது subsequent periodனா நெக்ஸ்ட் இயர். சரியா? நெக்ஸ்ட் இயர். சரியா? அடுத்து ஆர் given separately, என்ன கொடுத்துருக்கான், செப்பரேட்டாக வந்து உனக்கு கரண்ட் இயரோட வேல்யூவும் ப்ரீவியஸ் இயரோட வேல்யூவும் சப்ஸ்குவண்ட் இயரோட வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. சரியா? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஃபார் த கரண்ட் இயர் வில் பி ஷோ ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் த இன்கம். சரியா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சைடு தான் டிரான்சாக்ஷன் மேக்ஸிமம் வரும். ஏன்னா இந்த வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் கரண்ட் இயர்னாலும் அவங்க என்ன பண்ணிடுற இன்கம் அமௌண்ட் வந்திருக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு, ப்ரீவியஸ் இயர்னாலும் அந்த அமௌண்ட் வந்து என்ன அந்த ஆர்கனைசேஷனுக்கு இன்கமாக தான், பணம் தான் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிருக்கும். சப்ஸ்குவண்ட் இயர், அதாவது அடுத்த வருஷம்னாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் மணியாக வந்து என்ன கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ எல்லா டிரான்சாக்ஷனுமே என்ன பண்ணியிருக்கோம், உனக்கு கிரெடிட் சைட் ஆஃப் த இன்கம். சரியா? இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ஆஃப்டர் மேக்கிங் த அட்ஜஸ்ட்மெண்ட் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் டு பி ஆடட். அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஃபார் த கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி காமிச்சிக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் தி ப்ரீவியஸ் இயர் விச் இஸ் மீன் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் டு பி ஆடட். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் த ப்ரீவியஸ் இயர், லாஸ்ட் இயர்லேயே வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இயரில் என்ன பண்ணணுமா, ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து when total subscription received during the current year is given to the subscription received during the current year will be shown on the credit side income and expenditure account after making the ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதாவது கரண்ட் இயரில் வர வேண்டிய அமௌண்ட் கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ணியிருந்தால் என்னென்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் கவனி, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இன் தி ப்ரீவியஸ் இயர் விச் இஸ் ரிசீவ்டு இன் த கரண்ட் இயர் வில் பி சப்ஸ்ட்ராக்டட். ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு கரண்ட் இயரில் வந்திருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணணும், சப்ஸ்ட்ராக்ட், அதாவது கரண்ட் இயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது, இந்த வருஷத்துக்கு வர வேண்டிய அமௌண்ட் இன்னும் வராமல் இருந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணிக்கணுமா, இதில்
இந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு இப்போ கேட்டரில் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணுங்கன்னா இதில் கவனி, ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் கிடையாது, ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட் என்ன ஆகுது, கரண்ட் இயரில் வந்திருந்தது, விச் இஸ் ரிசீவ்டு இன் தி கரண்ட் இயர் வில் பி சப்ஸ்ட்ராக்டட். ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட் கரண்ட் இயரில் வந்திருந்ததுன்னா என்ன பண்ணிக்கணுமா, லெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறான். சரியா? அடுத்து செகண்ட் ஒன் பாயிண்ட் பாருங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் தி ப்ரீவியஸ் இயர் விச் இஸ் மீன் ஃபார் த கரண்ட் இயர். அதாவது ப்ரீவியஸ் இயரில் கரண்ட் இயர், அதாவது 2021, 22, 23 3 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2022க்கு நீ அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிற அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் என்னது 2021மா, சப்ஸ்குவண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2023க்குண்ணா. சரியா? இந்த ப்ரீவியஸ் இயரில் என்ன பண்ணுறாரு, அதாவது 2021 என்ன பண்ணுறாருன்னா 2022க்கு பார்த்தீங்கன்னா உண்டான அமௌண்ட்டை 2021 கொடுத்துட்றாரு. நீ அப்போ என்ன பண்ணணும், 2021 வாங்கின அமௌண்ட்டை 2022 நீ என்ன பண்ணணும், ஆட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறான். அதே மாதிரி 2023க்கு உண்டான அமௌண்ட்டை 2022 வாங்கியிருந்தேன்னா 2022 அக்கௌண்ட்டில் 2022 வருஷத்துக்கு நீ கண்டுபிடிக்கும் போது அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கணும், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் இதில் சொல்லியிருக்காங்கம்மா. அடுத்து ட்ரீட்மெண்ட் இன் பேலன்ஸ் ஷீட். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி கரண்ட் இயர் அண்ட் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் வில் பி ஷோ ஆன் த அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கும் ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கும் வில் பி ஷோ ஆன் த அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டு. அதாவது கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அசெட் சைடு நீ காமிச்சிக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் தி கரண்ட் இயர் வில் பி ஷோ ஆன் த லைபிலிட்டி சைடு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த இன் தி கரண்ட் இயர். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது 2023 சொன்னோம் இல்லையா, அந்த 2023வது வருஷத்துக்கு உண்டான அமௌண்ட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை 2022 அக்கௌண்டிங் ரெடி பண்ணும்போது வாங்கியிருந்தார் அப்படின்னா அது என்ன பண்ணணும், லைபிலிட்டி சைடில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிக்கணும். அதாவது இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே பாரு, அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி இயர், கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர்னு அப்படின்னு போட்டு ஆட் பண்ணி காமிச்சிக்கணும் அசெட் சைடில். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அண்ட் அட்வான்ஸ் ஃபார் தி சப்ஸ்குவண்ட் இயர்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணணும், லைபிலிட்டி சைடில் போட்டுக்கணுங்கண்ணா. இப்போ இங்கே வாங்க, இந்த 4 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, இந்த 4 பாயிண்ட்டோட ப்ராக்டிக்கல் இங்கே பார்க்கலாம் பாருங்கள். பை சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் உனக்கு அக்கௌண்ட் இருக்கும். டெபிட்டு, கிரெடிட்டு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மேட் மாதிரி தான். எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைடு, இன்கம் கிரெடிட் சைடுமா. பை சப்ஸ்கிரிப்ஷன், அந்த வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காரு. சரியா? ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு எவ்வளோ வாங்கியிருக்காரு, லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயரில் வாங்கின சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷத்துக்கு வந்திருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த பாயிண்டில் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வில் பி சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி கரண்ட் இயர் அண்ட் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் வில் பி ஷோ ஆன் த அசெட் சைட். இது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இன் தி ப்ரீவியஸ் இயர் விச் இஸ் ரிசீவ்ட் இன் கரண்ட் இயர் வில் பி சப்ஸ்ட்ராக்டட். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது ப்ரீவியஸ் இயர், சரியா, ரிசீவ்டு இன் த கரண்ட் இயர் வில் பி சப்ஸ்ட்ராக்டட். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான், ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட்டை என்ன பண்ணிட்டோம், லெஸ் பண்ணி காமிச்சிக்கணும்னு சொல்லியிருக்கான். அடுத்து அதே மாதிரி பாருங்கள், இந்த பாயிண்ட் பாருங்கள், subscription received in free advance in the previous year which is mean for the current year is added. ப்ரீவியஸ் இயர், அதாவது 2021ல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்ணும்போது 2022க்கும் கொடுத்துருந்தாங்கன்னா 2021 அக்கௌண்ட்லேயே கணக்கு வைக்காமல் 2022 அக்கௌண்ட்டில் கொண்டாந்து வைக்கணும்னு சொல்லியிருக்கான். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் இந்த கரண்ட் இயர் விச் இஸ் மீன் ஃபார் தி சப்ஸ்குவண்ட் இயர் இஸ் மஸ்ட் பி சப்ஸ்ட்ராக்டட்னு சொல்லியிருக்கான். அதாவது 2022க்கு நீ அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்கையில் 2023க்கு 1-2 பேர் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும், லெஸ் பண்ணி காமிச்சிக்கணும். லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி சப்ஸ்குவண்ட் இயர், அதாவது நெக்ஸ்ட் இயரோட அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணி காமிச்சிக்கணும். அடுத்து ஆடு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி கரண்ட் இயர், இந்த வருஷத்துக்கு வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங்கு
ஆட் பண்ணி காமிச்சுக்கணும். அடுத்து ஆட் ரிசீவ்டு இன் தி அட்வான்ஸ் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் ஃபார் தி கரண்ட் இயர். அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் ஃபார் தி கரண்ட் இயர். சரியா? ப்ரீவியஸ் இயரில் அட்வான்ஸ் அமௌண்ட் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்குவண்ட் இயர் அதாவது அடுத்த வருஷத்துக்கு வாங்கியிருந்தோம்னா அதை லெஸ் பண்ணிக்கணும். போன வருஷமே வந்து 2022க்கு நீங்கள் அக்கௌண்ட் இப்போ கண்டுபிடிக்கிறீங்கன்னா 2021 வாங்கின 2022க்கான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை ஆட் பண்ணி காமிச்சுக்கணும். சரியா? இதுதான் கண்ணா ஃபார்மெட்டு. உனக்கு மேக்ஸிமம் வந்து சம்மு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? இல்லை செஷன் 8 பாரு. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் தி அமௌண்ட் தட் வில் பி ஷோ ஆன் த சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் அண்டு 31st March 2017. அப்போ நமக்கு எதுக்கு எடுத்துருக்கான்? இதுதான் கேட்டிருக்கான். சரியா? அப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளோ? 60,000 சம்பளம் எடுத்து எழுதிக்கணும். சரியா? அடுத்து 3 வருஷத்துக்கு உண்டான வேல்யூ மதிப்பு கொடுத்துருக்கான். அதாவது லாஸ்ட் வருஷத்துக்கு உண்டான அமௌண்ட்டு, ஃபியூச்சர் சப்ஸ்குவண்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட்டு. சரியா? அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த 2016-17 2400. சரியா? அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 16-17 ரிசீவ்டு இன் 15-16 வந்து அட்வான்ஸாக வாங்கினது வந்து 1000 ரூபாய். சரியா? அப்போ உனக்கு என்னது 2016-17க்கு தான் உனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான்? அக்கௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அந்த வருஷத்துக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் என்னது? இன்னும் 2400 ரூபாய் வரணும். 2016-17க்கு 15-16லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க? 1000 ரூபாய் அட்வான்ஸு ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்குறாரு. அதனால் அதையும் என்ன பண்ணுவோம்? ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து கரண்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட் வாங்கியிருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2 வேல்யூ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி இந்த மாதிரி காமிச்சிக்கணும். சரியா? இதில் என்ன சொல்லியிருக்கான்? டுட்டோரியல் நோட்டில் பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி 2015 7,500 அண்டு ஃபார் த 17-18 1,500 do not related to the current year. கரண்ட் இயருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா. ஸோ தே ஷுட் நாட் பி ரெக்கார்டட் இன் இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி கரண்ட் இயர் 16-17 2,400 ப்ளஸ் இட் ஷுட் பி ஆடட் வித் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் தி 16-17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா கண்ணா? அடுத்து ஒரு எக்ஸசைஸ் சம் ஒன்று பார்க்கலாம். சரியா?